சட்னி செய்கிறதுக்கு முதல்ல வதக்கிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இதை லைட்டாக வதக்கிடலாம். அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பருப்பு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பொன்னிறம் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 பூண்டுப்பல், பச்சை மிளகாய் ஒரு 4. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே பருப்பும் நல்லா பொன்னிறமாக வந்துடும். அதனால தான் நான் முன்னாடியே வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போயே பருப்பு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை. லைட்டாக வதங்கிக்கிட்டால் போதும். அந்த லைட்டாக அந்த பச்சை மணம் மட்டும் மாறினா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா அடுத்து சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி, இந்த மாதிரி இந்த சைஸில் சின்னதாக புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிடலாம். அவ்வளோதான். வதக்குனதுக்கப்புறமா இதில் புதினா சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே போல் மல்லித்தலையும் புதினா எடுத்த அளவுக்கு மல்லித்தலையும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வதக்கிடுவோம். அவ்வளோதான். புதினா மல்லித்தலை போட்டு லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ வதக்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாயிலேயே வச்சுருந்தோம்னா ஆறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். சட்னிக்கு அரைச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் போட்டு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாம தான் அரைக்க போகிறோம். சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு பாருங்கள். ரொம்ப வலுவலுப்பாலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சாதான் சட்னி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை இட்லி தோசைக்கு நம்ம அரைச்சாலும் அப்படி தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இதில் நல்லா தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நானுமே பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துடுறேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். சட்னி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டேன். கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளித்து ஊற்றினோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பராக ஊற்றியாச்சு பாருங்கள். சட்னியும் நம்ம தாளித்து ஊற்றியாச்சு. தாளித்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை தாளிக்காமல் கூட நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். அருமையான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல் 7 பூண்டுப்பல். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவு பூண்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எப்பயும் நம்ம தேங்காய் சட்னி ஒரே மாதிரி பச்சையாகவே அரைச்சி தாளித்து சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வறுத்து கொஞ்சம் வித்தியாசமாக அரைச்சி சட்னி செய்ய போகிறேன். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிடலாம். இதில் புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இதை மட்டுமே அரைச்சிக்கிட்டால் போதும். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வேண்டாம். தேங்காய் போட்டு வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸிக்கு மாற்றி அரைச்சிக்கலாம்.
தேவையான உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். சட்னி வந்து அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. என்னதான் எண்ணெயில் போட்டு வறுத்தாலும் லைட்டாக மேலே தாளித்து கொட்டினா தான் அந்த சட்னிக்கே ஒரு மனம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து இதை லைட்டாக பொன்னிறமாக வறுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 போல் வரமிளகாய், 2 பல் பூண்டு, அடுத்து நெல்லிக்காய், 5 பெரிய நெல்லிக்காயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம். நெல்லிக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். அதே சமயம் நம்ம உளுந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கிடும். இந்த டைமில் லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி, சின்ன துண்டு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு வதக்குனது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். சின்ன தேங்காயில் ஒரு அரை முடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி கலந்துக்கலாம். உங்களுக்கு இப்படியே துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி கலக்கி இட்லி தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்ம கம்மியாக தான் போட்டோம், இவ்வளோ சட்னி வந்திருக்கு. 4லேருந்து 5 பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி வந்து கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நெல்லிக்காய் போட்டிருக்கோமே ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த துவர்ப்பு இருக்காது. ஏன்னா நம்ம புளியை இது கூட சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த புளி சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நெல்லிக்காயில் தொக்கு செஞ்சுருப்பீங்க, ஊறுகாய் செஞ்சுருப்பீங்க, நெல்லிக்காய் சாதம் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி சட்னியும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் நான் இன்றைக்கி செஞ்ச மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்து இது கூட போட்டிருக்கோம் இல்லையா, அதை விட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வரமிளகாய் போட்டிருக்கேன். வரமிளகாய்க்கு பதில் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாங்க கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்கள் விருப்பத்து காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய், பச்சை மிளகாய், இல்லை மிளகாய் 1 மிளகாய், இல்லை 2 மிளகாய், அதிகமான மிளகாய், இப்படி எவ்வளோ வேணாலும் காரம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மற்ற அளவுகள் வந்து நான் என்னெல்லாம் போட்டிருக்கணும் அதை கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்காமல் இருந்தீங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ருசியாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சட்னி செய்ய தோணும். இப்போ லாஸ்ட்டாக அந்த சட்னியை ஒரு டைம் நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். எப்போயுமே ஒரு டைம் நம்ம தாளித்து சட்னி ஊற்றினோம்னா அது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தாளித்து ஊற்றிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சட்னியில் கொட்டிக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. தாளித்து ஊற்றுனதுக்கு அதுக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெல்லிக்காய் சட்னி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும்.
சட்னி பண்ணுறதுக்கு நான் வந்து இது போல் மாங்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நல்ல பழமாக இல்லாத நல்ல காயாக இருக்க மாங்காயை எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் சின்ன மாங்காயாக ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வேர்க்கடலை, இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான். அப்புறம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். முதல்ல வேர்க்கடலை சேர்த்துடலாம். வேர்க்கடலை, அடுத்து பொட்டுக்கடலை, 3 பல் பூண்டு, காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய், அடுத்து மாங்காய், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் துருவல், ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல். இது வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். எப்போயுமே நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இந்த கலர் வந்து நம்ம எப்போயுமே தேங்காய் சட்னிலாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் மாங்காயெல்லாம் போட்டதுனால அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு சட்னி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவை, தண்ணியாக ஊற்றி செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம், இல்லை தண்ணி ஊற்ற வேணாம் இந்த மாதிரி கெட்டியாகவே இருக்கட்டும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரியே நீங்கள் வச்சு கூட சாப்பிட்லாம். இதை நீங்கள் இந்த மாதிரி இட்லி தோசைக்கு அரைக்காமல் சாதத்துக்கு வேணும்னா தண்ணி ஊற்றாமல் துவையல் போல் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. நான் வந்து இட்லி தோசைக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன், இந்த அளவுக்கு போதும். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பரான சட்னி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாங்காய் போட்டிருக்கிறதுனால சும்மா வெறும் சட்னி கூட எடுத்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாங்காய் போட்டிருக்கமே அதிகமாக புளிப்பு இருக்கும் அப்படின்லாம் இல்லை. மாங்காயோட புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது கூட தேங்காய் போட்டிருக்கோம், பொட்டுக்கடலை போட்டிருக்கோம், அப்புறம் வேர்க்கடலையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் புளிப்பு அந்த அளவுக்கு தெரியாது. லைட்டாக மாங்காயோட அந்த டேஸ்ட்டும் இருக்கும், லைட்டாக அந்த புளிப்பும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த சட்னி அரைச்சி பார்த்துட்டிங்கன்னா மாங்காய் சீசன் இருக்கப்போலாம் இதே சட்னி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ருசியான ஒரு சட்னி. அதே சமயம் செய்கிறதுக்கு அதிக நேரமே 2 நிமிஷம் தான். அதிகபட்சம் உங்களுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு தான் அரைக்கிறோம். அரைச்சி அந்த தாளிச்சு ஊற்றுறதுக்கு மட்டும்தான் 2 நிமிஷம் போதும். அவ்வளோ ஈஸியான ஒரு சட்னி. இதே போல் சட்னி இட்லி தோசைக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.